NMMS வினாத்தாள் ஆண்டு 2022. இன்னைக்கு நம்ம சாட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 91 முதல் 120 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 91. பின் வருவனவற்றுள் எது ஒரு முழுவை குறிக்காது? முழு அப்படின்னா என்ன? மிக எண்களும் குறை எண்களும் பூஜ்ஜியமும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் முழு. இந்த முழுக்கல்ல தசம எண்களோ இல்லனா பின்ன வடிவிலான எண்களோ வரக்கூடாது. அப்போ முழு அப்படிங்கிறது -2, +2, 4 இந்த மாதிரி ஒரு முழு எண்ணாதான் கிடைக்கணும். ஆப்ஷன் ஏல பாருங்க, 0 / -13. பூஜ்ஜியத்தால எந்த ஒரு எண்ணை பெருக்கினாலோ இல்ல வகுத்தாலும் நமக்கு பூஜ்ஜியம் தான் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மிக எண்கள் குறை எண்கள் பூஜ்ஜியம் இது மூன்றும் சேர்ந்த தொகுப்பு தான் முழுக்கள் அப்படின்னு. அப்ப பூஜ்ஜியம் ஒரு முழுதான். அப்ப ஆப்ஷன் ஏ விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க, 36 / -9. 36 -9ஆல வகுக்க முடியுமா? வகுக்க முடியும். வகுத்துட்டா நமக்கு -4 அப்படிங்கிற ஒரு குறை முழு விடையா கிடைக்குது. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, -16 / 4. -16 4ஆல வகுத்துட்டா -4 இதுவும் ஒரு குறை முழுதான். அப்ப இதுவும் விடை கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்க, 17 / 3. இத வகுத்தா நமக்கு ஒரு முழுவா கிடைக்குது இல்ல. இத வகுத்துட்டோம்னா 5.66ன்னு தசமத்திலேயோ இல்லனா கலப்பு பின்னத்துல 5 2/3 அப்படிங்கிற விடைகள் தான் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் டில மட்டும்தான் முழுவை குறிக்காத ஒரு எண் விடையா கிடைக்குது. அப்போ இங்க முழுவை குறிக்காதது ஆப்ஷன் டி. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 92. டேஷ் என்பது மூடிய வடிவத்தினுள் அடைபடும் சமதள பகுதியாகும். ஆப்ஷன் பி பாருங்க, சுற்றளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சுற்றளவுனா ஒரு மூடிய வடிவத்தோட எல்லைகளின் நீளத்தை தான் நம்ம சுற்றளவு, அதாவது அந்த வடிவத்தை சுத்தி இருக்கிற அளவுகளை எல்லாம் கூட்டினாதான் நமக்கு சுற்றளவு கிடைக்கும். ஆனா இங்க மூடிய வடிவத்துக்கு உள்ள அடைபட்டிருக்க பகுதியை சொல்லியிருக்காங்க. அப்ப சுற்றளவு விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, அகலம். அகலம் அப்படிங்கிறது ஒரு பக்க அளவு. அப்ப அதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, நீளம். ஒரு செவ்வகத்துல எந்த பக்கத்தோட அளவு அதிகமா இருக்கோ அததான் அந்த செவ்வகத்தோட நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் டியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் ஏ பாருங்க, பரப்பளவு. பரப்பளவுனா ஒரு மூடிய வடிவத்துக்குள்ள எவ்வளவு பரப்பு அடங்கி இருக்கு அப்படிங்கறத குறிக்கிற ஒரு சொல். அப்ப இங்க ஆப்ஷன் ஏ பரப்பளவு தான் விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 93. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 4.2 சென்டிமீட்டர் மற்றும் 3.8 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. இங்க இணைகரம் கொடுத்திருக்காங்க. இணைகரம்னா எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் சமமாவும் இணையாவும் இருக்கிறது தான் இணைகரம். அப்ப நம்ம ஒரு இணைகரத்தை இப்ப வரைஞ்சுக்கலாம். இங்க அடுத்துள்ள பக்கங்கள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அடிப்பக்கத்தை 4.2 சென்டிமீட்டர் அப்படின்னும் அதற்கு அடுத்துள்ள பக்கத்தை 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு குறிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும் அப்படின்னு. இப்ப ABCD அப்படிங்கிற இணைகரத்துல AB 4.2 சென்டிமீட்டர்னா அதுக்கு எதிர்பக்கத்துல இருக்க CDயும் 4.2 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி BC 3.8 சென்டிமீட்டர்னா அதுக்கு எதிர்பக்கத்துல இருக்க ADயும் 3.8 சென்டிமீட்டர் தான். இப்ப இந்த 4 அளவுகளையும் கூட்டினா நமக்கு அந்த இணைகரத்தோட சுற்றளவு கிடைச்சிரும். கூட்டி பாருங்க. 4.2 கூட்டல் 3.8 கூட்டல் 4.2 கூட்டல் 3.8
கூட்டிட்டா என்ன கிடைக்குது? 16. அப்ப இணைகரத்தின் சுற்றளவு 16 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 94. டைமண்ட் கிராசிங் என்பது டேஷ் வடிவத்தை குறிக்கும். ரயில்வே மொழியில டைமண்ட் கிராசிங் அப்படின்னா 2 ரயில் பாதைகள் ஒன்றோடு ஒன்று கூடும் இடத்தான் டைமண்ட் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ட்ராக்கு ஒன்னோட ஒண்ணு கூடும்போது அந்த இடத்துல ஒரு சாய் சதுர வடிவம், அதாவது ராம்பஸ் உருவாகுது. இந்தியாவுல மிகவும் புகழ்பெற்ற டைமண்ட் கிராசிங் நாக்பூருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. அங்கதான் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ரயில்வே சந்திப்புகள் கலக்குது. அப்ப ஆப்ஷன் சி சாய் சதுரம் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 95. மாறாத எண் மதிப்பை கொண்ட குறியீடு. மாறாத எண் மதிப்புனா எந்த இடத்துல அந்த குறியீடை போட்டாலும் அதுக்கு மதிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கணும், எப்பவுமே மாறக்கூடாது. ஆப்ஷன் ஏ பாருங்க, மாறி. மாறி அப்படின்னா மாறுகின்ற எண் மதிப்புகளை கொண்ட எழுத்துக்களை தான் மாறி, அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த மாறிகளை நம்ம ஏல இருந்து இசட் வரையிலான எழுத்துக்களால குறிப்பிடுவோம். அப்ப மாறி அப்படின்னா அதோட மதிப்பு ஒவ்வொரு இடத்துலயும் மாறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். அப்ப மாறி விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் பி பாருங்க, இயற்கணித கோவை. இயற்கணித கோவைனா மாறிகளும் எண் கெழுக்களும் கணித செயலிகளால இணைக்கப்பட்ட ஒன்னதான் நம்ம இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இயற்கணித கோவையும் விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் சி பாருங்க, ஒத்த உறுப்பு. ஒத்த உறுப்புனா ஒரே மாதிரியான மாறிகளை கொண்ட உறுப்பு. உதாரணத்துக்கு 5x 3x இது ரெண்டுமே ஒத்த உறுப்புகள். 7x², 13x², இது ரெண்டுலயுமே x² அப்படிங்கிற மாறி ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இது ஒத்த உறுப்பு. ஆப்ஷன் சியும் விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் டி பாருங்க, மாறிலி. மாறிலி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண் அல்லது நிலையான மதிப்பு அப்படின்னு பொருள். இத நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மாறி அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அதோட எதிர்ச்சொல் தான் மாறிலி. அப்ப அது மாறாம இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மாறிலியோட மதிப்பு தொடர்ந்து ஒரே மாதிரியா தான் இருக்கும், எப்பவுமே மாறாது. இந்த மாறிலிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் எண்கள். 2/7, 7/9, -2, -7, 1, 5, 0 இந்த மாதிரி எந்த எண்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே மாறிலியா தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி மாறிலி தான் சரியான விடை. பண்ணிக்கோங்க. வினா எண் 96. ஏ மற்றும் பி யின் கூடுதலின் 5 மடங்கு எனும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவை. இங்க கொடுத்திருக்க கூற்ற தெளிவா ஒரு தடவை படிங்க. ஏ மற்றும் பி யின் கூடுதலின் 5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏவையும் பியையும் கூட்டிட்டு அது ரெண்டையுமே நம்ம 5ஆல பெருக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க, 5a + b கொடுத்திருக்காங்க. இங்க 5 அப்படிங்கிறது ஏக்கு மட்டும்தான் மடங்கா இருக்கு, பிக்கு மடங்கா இல்ல. ஆனா நமக்கு கொடுத்திருக்க கூற்றுப்படி 2ஓட கூடுதலுக்கும் தான் அது மடங்கா இருக்கணும். ஆப்ஷன் ஏ விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் பி பாருங்க, 5 + a + b கொடுத்திருக்காங்க. மடங்கு அப்படின்னா பெருக்கல் குறி, இல்லனா அடைப்பு குறிகளால அந்த பெருக்கலை குறியிட்டு இருக்கணும். ரெண்டுமே இல்லாம கூட்டலால இந்த 3மே இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் டி பாருங்க, 5 + ab. இங்க ab பெருக்கிட்டு அது கூட 5 கூட்டியிருக்காங்க. நமக்கு ab கூட்டிட்டு அது கூட 5 பெருக்கணும். அப்ப ஆப்ஷன் டியும் விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் சி பாருங்க, 5 × a + b. இங்க a + b அடைப்பு குறிகளுக்குள்ள போட்டிருக்காங்க. அதுக்கு வெளியில 5 இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்,
மடங்கு அப்படின்னா பெருக்கல் குறி போட்டோ இல்லனா அடைப்புக்குறிகளால அந்த மாறிகளை குறியிட்டோ காட்டியிருக்கணும். இங்க a+b கூட்டிட்டு அது கூடுதலா 5ஓட பெருக்கியிருக்காங்க. அப்ப சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 97. இரண்டு விகிதங்களான a:b மற்றும் c:d ஆகியவை சமமாக இருந்தால் அவற்றை டேஷில் உள்ளன என குறிப்பிடலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, வர்த்தகம். வர்த்தகம்னா வியாபாரம் அப்படிங்கிற பொருள். அப்ப இது கண்டிப்பா விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க, எதிர்விகிதம். எதிர்விகிதம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ள இரு அளவீடுகள் ஒன்னு அதிகரிக்கும் போது மற்றொன்று குறைஞ்சதுன்னா அததான் நம்ம எதிர்விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க a:b c:d ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதிர்விகிதம் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, நேர்விகிதம். நேர்விகிதம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள ரெண்டு அளவுகள் ஒன்னு அதிகரிக்கும் போது மற்றொன்றும் அதிகரிக்கணும், இல்லனா ஒன்னு குறையும் போது மற்றொன்றும் குறையணும். இந்த மாதிரி இருக்கிற அளவுகளை தான் நம்ம நேர்விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, விகித சமம். a:b ஒரு விகிதம், c:d அப்படிங்கிறது ஒரு விகிதம். இந்த ரெண்டு விகிதங்களும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இத விகித சமத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 98. 89 சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம். சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா மாத்தினாலே அது தசம வடிவத்துக்கு போயிரும். அதனால இங்க ரெண்டு விடை வரும் அப்படின்னு குழப்பமெல்லாம் அடையக்கூடாது. 89 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர், ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 89 சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா நம்ம எதால 89 வகுக்கணும்? 100ஆல. எப்பவுமே ஒரு எண்ணுல தசம புள்ளி கொடுக்கப்படலனா அது வலது பக்க கடைசியில இருக்குது அப்படின்னு அர்த்தம். வகுத்தல்ல 2 பூஜ்ஜியங்களை கொண்ட 100 இருக்கனால 89ல வலது பக்க கடைசியா இருக்கக்கூடிய தசம புள்ளி 2 இலக்கங்கள் இடது பக்கமா நகர்ந்து 8க்கு முன்னாடி போய் உட்காந்துரும். அப்ப அதை நம்ம 0.89 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப 89 சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம் என்னது? 0.89 மீட்டர். ஆப்ஷன் ஏ 0.89 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 99. 103.092 என்பதில் 2இன் இடமதிப்பு என்ன? இங்க கொடுத்திருக்கிற தசம என்ன சரியா இடமதிப்புகளை எழுத கத்துக்கணும். தசம புள்ளியிலிருந்து இடப்பக்கமா நம்ம ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள் அப்படின்னு இடமதிப்புகளை எழுதணும். தசம புள்ளிக்கு வலது பக்கமா இருந்துதான் 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 1000ல் ஒன்றுகள்னு நம்ம இடமதிப்புகளை எழுதணும். இங்க 103.092 இதுக்கான இடமதிப்புகளை எழுதுங்க. புள்ளிக்கு இடப்பக்கமா என்ன இருக்கு? 3. அப்ப அங்க இருந்துதான் நம்ம ஒன்றுகள், பத்துகள், நூறுகள்னு இடமதிப்புகளை எழுதணும். புள்ளிக்கு வலது பக்கமா 0ல இருந்துதான் 10ல் ஒன்றுகள், அடுத்த இலக்கத்துக்கு 100ல் ஒன்றுகள், அடுத்த இலக்கத்துக்கு 1000ல் ஒன்றுகள்னு இடமதிப்புகளை எழுதணும். இங்க பாருங்க, இடமதிப்புகளை எழுதினதுக்கு அப்புறமா 2 எந்த இடத்துல இருக்கு? 1000ல் ஒன்றுகள் இடத்துல இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி 1000ல் ஒன்றுகள் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 100. ஒரு வட்டத்தின் விட்டம் d எனில் அதன் சுற்றளவு. நமக்கு ஏற்கனவே தெரியும் வட்டத்தோட சுற்றளவுக்கான சூத்திரம் என்ன? 2πr. ஒரு வட்டத்தோட விட்டம்னா அதோட அளவு எப்படி இருக்கும்? வட்டத்தின் விட்டம் ஈக்குவல் டு ஆரத்தின் இருமடங்கு.
அதை நம்ம 2r அப்படின்னு எழுதலாம். சுற்றளவுக்கான சூத்திரத்துல பாருங்க 2வும் இருக்கு rவும் இருக்கு. அப்ப அந்த 2rக்கு பதிலா நம்ம d மாற்றீடு செஞ்சுக்கலாம். அப்போ வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும்? பை d. அப்போ வட்டத்தின் விட்டம் d இருந்தா அதோட சுற்றளவு பை d இருக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 101. அடுக்குகளின் மற்றொரு பெயர். ஆப்ஷன் ஏ பாருங்க, மாறி. மாறி அப்படின்னா மாறக்கூடிய மதிப்புகளை கொண்ட எழுத்துக்களை தான் நம்ம மாறி, வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது அடுக்குகளுக்கான மற்றொரு பெயரா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க, அடிமானம். அடிமானம் அப்படின்னா அடுக்கு எண்களோட கீழே இருக்கிற எண், அதாவது அதோட பேஸ் நம்பர். அப்ப அடிமானம் அப்படிங்கறதும் அடுக்குகளுக்கு மற்றொரு பெயரா இருக்காது. ஆப்ஷன் டி பாருங்க, மாறிலி. மாறிலி அப்படின்னா மாறாத எண் மதிப்புகளை கொண்ட எண்களை தான் நம்ம மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் டியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, இண்டீசஸ். இண்டீசஸ் அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு அர்த்தம். இதுவே அடுக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க அடுக்குகளுக்கான மற்றொரு பெயர் இண்டீசஸ். அது மட்டும் இல்லாம அடுக்குகளை ஆங்கிலத்துல ஆர்டர், பவர் இந்த மாதிரி பல வார்த்தைகளால நம்ம குறிப்பிடுறோம். இங்க இண்டீசஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 102. 9 அடுக்கு 10 என்பதன் 1ஆம் இலக்கம். 9ஓட அடுக்கு 1 இருந்துச்சுன்னா அதோட விடை என்ன? 9. 9 அடுக்கு 2 81. 9 அடுக்கு 3 729. அதே மாதிரி 9 அடுக்கு 4 6561. 9 அடுக்கு 5 59,049. இங்க பாருங்க, 9 அடுக்கு எண்களோட விரிவாக்கத்துல எல்லாமே 1, 9 இந்த 2 எண்கள் தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து 9ஓட அடுக்கு ஒற்றைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா 9 வருது. அதுவே 9 அடுக்கு இரட்டைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா 1 வருது. அப்போ இங்க கொடுத்திருக்கிறது 9 அடுக்கு 10. 9 அடுக்கு 10னா 10 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண். விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம், 1ஆதான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ 1 தான் சரியான விடை. பண்ணிக்கோங்க. வினா எண் 103. ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச செங்கோணங்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கோணத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட செங்கோணங்கள் எப்பவுமே அமையாது. காரணம், முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு கோணம் செங்கோணமா இருந்துச்சுன்னா மற்ற 2 கோணங்களும் குறுங்கோணங்களா வச்சு நம்மளால முக்கோணம் வரைஞ்சிட முடியும். ஆனா 2 கோணங்கள் செங்கோணங்களா இருந்துச்சுன்னா அப்பவே நமக்கு 180 டிகிரி வந்துரும். ஒரு முக்கோணத்தை நம்மளால அமைக்க இயலாது. ஏன்னா முக்கோணத்துல 3 கோணங்கள் இருக்கணும். அப்போ எப்பவுமே முக்கோணத்தோட அதிகபட்ச செங்கோணங்களோட எண்ணிக்கை 1ஆதான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ 1 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 104. இங்க நமக்கு ஒரு குறியீடு கொடுத்திருக்காங்க. இந்த குறியீடுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சமம். சம குறியீடுன்னா நமக்கு தெரியும், மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு. அப்ப ஆப்ஷன் ஏ விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க, அசமம். அசமம் அப்படின்னா சமம் அல்ல அப்படின்னு அர்த்தம். சமம் அல்ல அப்படிங்கறத நம்ம கிரேட்டர் தென் சிம்பிளோ இல்ல லெஸ் தென் சிம்பிளோ இல்லனா நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற குறியீடு மூலமாவோ குறிப்பிடலாம். அப்ப ஆப்ஷன் பியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, ஒத்த. ஒத்த உறுப்புகளை நம்ம குறிக்கும் போது ஒரு சிறிய வளைவு கோட்டின் மூலமா தான் குறிப்போம். அப்ப ஆப்ஷன் சியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, சர்வசமம். சர்வசமம் அப்படிங்கறத ஒரு வளைவு கோடு, அதுக்கு கீழே சம குறியீடு ஒண்ணு போட்டுதான் நம்ம குறிப்போம். அப்ப இங்க கொடுத்திருக்கிறது சர்வசமத்துக்கான குறியீடு.
ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 105. பின்வரும் அட்டவணையிலிருந்து x மற்றும் y-க்கு இடையே உள்ள தொடர்பு. இங்க கொடுத்திருக்க அட்டவணையை பாருங்க. x-க்கு மதிப்பு 1 2 3 4ன்னு கொடுத்திருக்காங்க. y-யோட மதிப்பு 1 3 5 7ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ x 1 இருக்கும்போது y-யும் 1 தான் இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம x y எழுதிட முடியுமா? எழுத முடியாது. ஏன்னா x 2 இருக்கும்போது y-யோட மதிப்பு x கூட 1 கூட்டப்பட்ட மாதிரி 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ரெண்டாவது பாக்ஸை பார்த்துட்டு நம்மளால y is equal to x plus 1 எழுத முடியுமா? அதுவும் எழுத முடியாது. ஏன்னா மூன்றாவது மதிப்பு x கூட 2 கூட்டப்பட்ட மாதிரி இருக்கு. நான்காவது மதிப்பு x கூட 3 கூட்டப்பட்ட மாதிரி இருக்கு. அதனால இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கக்கூடிய சமன்பாடுகளை நம்ம பொருத்தி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்க. y is equal to 2x plus 1. அதாவது x ஓட இருமடங்கு கூட 1 கூட்டணும். இப்போ x ஓட இருமடங்குனா x is equal to 1ங்கும் போது 2ன்னு கிடைக்கும். அது கூட 1 கூட்டினா நமக்கு 3. ஆனா இங்க x 1 இருக்கும்போது y-யும் 1 தான் இருக்கணும். அப்ப இருமடங்கு கூட 1 கூட்டினா சரியா வரல. அப்ப ஆப்ஷன் ஏ தவறான விடை. ஆப்ஷன் சி பாருங்க. y is equal to 2x. எப்பவுமே ஒரு எண்ணோட இரு மடங்குனா விடை இரட்டைப்படை எண்ணாதான் கிடைக்கும். ஆனா இங்க y-யோட மதிப்புகள் எல்லாமே ஒற்றைப்படை எண்களா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க. y is equal to 2x plus 5. x ஓட இருமடங்கு கூட 5 கூட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. x ஓட இருமடங்கு கூட 1 கூட்டினாலே நமக்கு y வரல அப்படிங்கறத நம்ம ஆப்ஷன் ஏல பார்த்தோம். இப்ப கண்டிப்பா ஆப்ஷன் டியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க. y is equal to 2x minus 1. எப்பவுமே ஒரு எண்ணோட இருமடங்கு இரட்டைப்படை எண்ணா இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இந்த இரட்டைப்படை எண்ல இருந்து ஒரு எண்ணை கழிச்சா ஒற்றைப்படை எண் தான் கிடைக்கும். இங்க நமக்கு கொடுத்திருக்க y-ல இருக்கிறது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் தான். அப்படின்னா ஆப்ஷன் பி விடையா இருக்குமா? செக் பண்ணி பார்த்தரலாம். x ஓட மதிப்பு 1னா y-யோட மதிப்பு 2 × 1 - 1. அப்ப 2 - 1 = 1ன்னு கிடைச்சிருது. இதே மாதிரி x ஓட மதிப்பு 2 இருக்கும்போது பாருங்க நமக்கு ஆன்சர் 3 கிடைக்குது. x ஓட மதிப்பு 3 இருக்கும்போது 5 கிடைக்குது. x ஓட மதிப்பு 4 இருக்கும்போது 7 கிடைக்குது. அப்போ y is equal to 2x minus 1 அப்படிங்கிற சமன்பாடு தான் இங்க பொருத்தமா இருக்கு. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 106. a/b என்ற விகிதமுறு எண்ணில் a not equal to b எனில் அதன் பெருக்கல் நேர்மாறு. எப்பவுமே ஒரு பின்ன எண் கொடுத்துட்டாங்கன்னா அதோட பெருக்கல் நேர்மாறு அதோட தலைகீழியா தான் இருக்கும். a/b அப்படின்னா அதோட தலைகீழி b/a. நீங்க இன்னொரு விஷயத்தை கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எண்ணையும் அதோட பெருக்கல் நேர்மாறையும் பெருக்கணும்னா நமக்கு விடை பெருக்கல் சமணி உறுப்பான 1 தான் விடையா கிடைக்கணும். இங்க a/b-யவும் b/a-வையும் பெருக்கி பாருங்க 1 ஆன்சர் வருதா? அப்ப இங்க b/a-ங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 107. √98 divided by √162 என்பதன் சுருக்கப்பட்ட மதிப்பு. இங்க கொடுத்திருக்க 2 எண்களுமே வர்க்கத்தோட குறியீடுக்குள்ள இருக்கு. அப்போ உள்ள இருக்க எண்களை வர்க்க எண்களா எழுதி நம்ம வெளியில எடுத்து சுருக்க முடியுமான்னு தான் பார்க்கணும். இப்போ √98 எடுத்துக்கோங்க. இத ஏதாவது ஒரு வர்க்க எண்ணோட பெருக்கற் பலனா எழுத முடியுமா பாருங்க. 98 2 × 49ன்னு எழுதலாம். அதே மாதிரி 162 எப்படி எழுதலாம்? 2 × 81. இங்க 49 அப்படிங்கிறதும் வர்க்க எண் தான், 81ங்கிறதும் வர்க்க எண் தான். அத வர்க்கத்துல இருந்து நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா 49ஓட வர்க்க மூலம் 7,
81 வர்க்கமூலம் 9. அந்த ரூட் 2 பகுதியிலையும் இருக்கு, தொகுதியிலையும் இருக்கு. அப்ப அது ரெண்டையும் நம்மளால கேன்சல் பண்ணிட முடியும். மீதி இருக்கிறது 7/9. இதுக்கு மேல நம்மளால சுருக்க முடியாது. அதனால 7/9 அப்படிங்கறதுதான் சுருக்கப்பட்ட மதிப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ 7/9 சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 108. கார்ட்டீசியன் தளத்தில் x = 0 என்பது டேஷ். கார்ட்டீசியன் தளம் அப்படின்னா XY அச்சுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரைபட தளத்தை தான் நம்ம கார்ட்டீசியன் தளம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எக்ஸோட மதிப்பு எந்த இடத்துலலாம் 0வா இருக்கும் தெரியுமா? Y அச்சுக்கு மேல இருக்கிற புள்ளிகள் தான் எப்பவுமே எக்ஸோட மதிப்பை 0வா கொண்டிருக்கும். அப்ப x = 0 அப்படிங்கிறது Y அச்சை தான் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு 0,-1, 0,2, 0,3 இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் எக்ஸோட மதிப்பு 0வா இருக்கோ அது எல்லாமே Y அச்சுக்கு மேலதான் இருக்கும். ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 109. ரவி ஒரு சட்டையை ரூபாய் 480க்கு விற்பதால் 25% நட்டமடைகிறார். அவர் 20% லாபம் பெற சட்டையை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ரவி விற்ற சட்டையோட மொத்த விலைய நம்ம 100% எடுத்துப்போம். இப்ப 100%த்துல 25% நஷ்டத்துக்கு அவர் வித்திருக்காரு. 100% இருந்த அந்த சட்டையோட விலை வெறும் 75%க்கு விற்கப்பட்டிருக்கு. அந்த விலைதான் ரூபாய் 480. அப்போ சட்டையோட விலையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிட்டோம்னா அதுல 75% விலைதான் 480 ரூபாய். இங்க அவர் 20% லாபத்துக்கு அந்த சட்டையை விற்கணும்னா எவ்வளவுக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல இந்த சட்டையோட விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த குறித்த விலைக்கு மேலதான் நம்ம 20% லாபம் போட்டு என்ன விலைக்கு அவர் வித்தா 20% லாபம் கிடைக்கும்னு கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டையோட விலையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிட்டோம்னா 75% விலைக்கு தான் அவர் வித்திருக்காரு. அப்ப எக்ஸ் இன்டு 75% தான் 480 ரூபாய். இப்ப எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்ப 75/100 நம்ம வலது பக்கமா அமைச்சிட்டோம்னா 100/75 வந்துரும். இப்ப 100ஐயும் 75ஐயும் நம்மளால 25வது வாய்ப்பாடுல அடிச்சு கொடுக்க முடியும். 100னா 4 முறை 25 வரும், 75னா 3 முறை வரும். இப்ப 480 இன்டு 4/3. மூணையும் 480ஐயும் நம்மளால அடிச்சு கொடுக்க முடியும். அடிச்சு கொடுத்துட்டா 160 அப்படின்னு கிடைக்கும். அது கூட 4 பெருக்கிட்டா 640. அப்ப அந்த சட்டையோட 100% குறித்த விலை 640 ரூபாய். இந்த 640 ரூபாயில 20% லாபம் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா நமக்கு அவரு 20% லாபத்துக்கு விற்க வேண்டிய விலை கிடைச்சிரும். இப்ப லாபம் 20% வைக்கணும். 640ல 20%, 640 இன்டு 20/100 இருக்கிற பூஜ்ஜியங்கள் எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டா மீதி 64 இன்டு 2ன்னு இருக்கும். பெருக்கிட்டா 128. 640 ரூபாயில 20% 128 ரூபாய். அப்ப சட்டையோட குறித்த விலையான 640ல 128 ரூபாய் கூடுதலா அவர் விற்றாதான் 20% லாபம் அவரால் அடைய முடியும். அப்ப 640 + 128 768. அப்ப 20% லாபம் பெற ரவி அந்த சட்டைய ரூபாய் 768க்கு விற்கணும். ஆப்ஷன் சி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 110. ஒரு பொருள் அதன் மையத்தை பற்றி
360க்கு குறைவான கோணத்திற்கு சுழற்றிய பின்பும் ஒரே மாதிரியாக தோன்றினால் அப்பொருள் டேஷ் தன்மையை கொண்டது என கூறலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, இடப்பெயர்வு சமச்சீர். இடப்பெயர்வு சமச்சீர் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு ஒரு வடிவமோ இல்லனா ஒரு பேட்டர்னையோ குறிப்பிட்ட தொலைவுல ஒரே மாதிரி வைக்கிறத தான் இடப்பெயர்வு சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சேலைகள்ல இருக்கக்கூடிய அச்சுகள் எல்லாமே இந்த இடப்பெயர்வு சமச்சீருக்கு நல்ல ஒரு உதாரணங்கள். ஆப்ஷன் பி பாருங்க, எதிரொலிப்பு சமச்சீர். எதிரொலிப்பு அப்படின்னாலே நமக்கு தெரியும், ரிஃப்ளெக்ஷன். ஒரு கண்ணாடி பிம்பத்தை தான் நம்ம எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் பியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, எதிரொலிப்பு கோடு. எப்பவுமே எதிரொலிப்பு சமச்சீருக்கு பயன்படுத்துற அந்த ஆடியை தான் நம்ம எதிரொலிப்பு கோடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் டியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, சுழல் சமச்சீர். ஒரு பொருளை 360 டிகிரிக்கு குறைவா நம்ம சுழற்றுறோம். அப்போ இங்க வினாலேயே சுழற்றுதல் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம அப்பவே புரிஞ்சுக்கணும் இது சுழல் சமச்சீர் அப்படின்னா. உதாரணத்துக்கு இங்க ஒரு முக்கோணம் கொடுத்திருக்கோம் பாருங்க. இது ஒரு சமபக்க முக்கோணம். அதாவது 3 கோணங்களுமே 60 டிகிரியா இருக்கக்கூடிய ஒரு சமபக்க முக்கோணம். இந்த முக்கோணம் ஒவ்வொரு 120 டிகிரிக்கும் பழைய நிலைக்கே வருது. 0 டிகிரியில, அடுத்ததா 120 டிகிரியில, அடுத்ததா 240 டிகிரியில, அடுத்ததா 360. அப்ப 360க்கு குறைவா 3 முறை அது பழைய நிலைக்கே இருக்கு. அப்ப இங்க ஆப்ஷன் சி சுழல் சமச்சீர் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 111. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன். நம்மளோட சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய விண்மீனோட பேரு பிராக்சிமா சென்டாரி. இது நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து 2,68,770 வானியல் அலகு தொலைவுல இருக்கு. இதையே நம்ம ஒளி ஆண்டுல குறிப்பிடணும்னா பிராக்சிமா சென்டாரி நம்ம பூமியில இருந்து இல்லனா நம்மளோட சூரிய குடும்பத்திலிருந்து 4.22 ஒளியாண்டு தொலைவுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 112. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வரும் மொத்த பாதையின் நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஒரு பொருள் கடந்து போற பாதையோட மொத்த நீளத்தை அது கடந்த தொலைவு அப்படின்னு தான் சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி அப்படின்னா அந்த பொருளோட தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இருக்கக்கூடிய மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு. உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு படத்துல ஒரு வளைவு பாதை மூலமா ஒருத்தர் நடந்த பாதையை காமிச்சிருக்கோம். அதுல அவர் அந்த வளைவு பாதை மூலமா 50 மீட்டர் நடந்து போயிருக்காரு. ஆனா அவரோட தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்குமான நேர்கோட்டு தொலைவு வெறும் 10 மீட்டர் தான். அப்ப அவர் கடந்த தொலைவு அப்படின்னு கேட்டா 50 மீட்டர், அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்டா அந்த நேர்கோட்டு தொலைவான 10 மீட்டரை தான் நம்ம சொல்லணும். அப்ப முதல் கூற்று அவரு. இரண்டாவது கூற்று பாருங்க, தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி எனப்படும். இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த வளைவு பாதை மூலமா அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி அந்த நேர்கோட்டு தொலைவு வெறும் 10 மீட்டர் தான் அப்படின்னு. அப்ப கூற்று 2 சரிதான். கூற்று 3 பாருங்க, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவை இரண்டும் ஒரே அலகால் குறிக்கப்படுகின்றன. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இது ரெண்டுமே தூரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அளவீடு தான். அப்ப இது ரெண்டையுமே நம்ம மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரி மீட்டர் அளக்கக்கூடிய எந்த ஒரு அலகாலையும் அளக்கலாம். அப்ப கூற்று 3 சரிதான். கூற்று 4 பாருங்க, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றின் SI அலகு மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆகும்.
நான் இப்பதான் சொன்னேன் தொலைவையும் இடப்பெயர்ச்சியும் அளக்க நம்ம மீட்டர் அளவுகளை தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு. அப்ப இங்க மீட்டர் செகண்ட் பவர் -1 கொடுத்திருக்காங்க, இது தவறு. அது மட்டும் இல்லாம தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சிய நம்ம சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர்னு எந்த அளவுல வேணா அளந்துக்கலாம். ஆனா அதோட எஸ்ஐ அலகு அப்படின்னு வரும்போது பொதுவா நம்ம மீட்டரை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்ப 4வது கூற்றும் தவறுதான். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 113. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்த வினால 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது 4யுமே நம்ம போட்டு பார்த்தாதான் நமக்கு விடை கண்டுபிடிக்க முடியும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி வினாக்கள் வந்ததுன்னா இத கடைசியில செய்யறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம எழுதி பார்க்க நமக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதனால மற்ற எல்லா வினாக்களையும் நம்ம எழுதி முடிச்சிட்டு கடைசியா தான் இந்த வினாக்களை எழுதணும். இப்ப இதுக்கு எப்படி விடை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். செல்சியஸ் அளவீட்டிற்கும் ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் இடையேயான தொடர்பு F-32/9 = C/5 அப்படிங்கிறது தான். அப்ப இங்க செல்சியஸ் 45 டிகிரியா இருந்தா ஃபாரன்ஹீட் 118 கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ சி இருக்க இடத்துல 45 நம்ம மாற்றீடு செஞ்சு பார்க்கலாம். சுருக்குனா விடை 118 கிடைக்குதா? இல்ல, 113 தான் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் ஏ விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க. 100 கெல்வின் = 173 டிகிரி செல்சியஸ். கெல்வின் அளவுக்கும் செல்சியஸ் அளவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, கெல்வின் அளவு எப்பவுமே செல்சியஸ் அளவை விட 273.15 அதிகமா இருக்கும். அப்ப நம்ம கெல்வின் இருக்க இடத்துல 100 போட்டு நமக்கு செல்சியஸ் 173 கிடைக்குதான்னு பார்க்கலாம். மாற்றீடு செஞ்சு பாருங்க. -173.15 தான் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் சி தவறான விடை. ஆப்ஷன் டி பாருங்க. 185 ஃபாரன்ஹீட் = 86 டிகிரி செல்சியஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்குமான தொடர்பு F-32/9 = C/5. சுருக்கி பாருங்க. 86 டிகிரி செல்சியஸ் கிடைக்குதா? கிடைக்கல. 85 டிகிரி செல்சியஸ் தான் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் டியும் தவறான விடைதான். ஆப்ஷன் பி பாருங்க. செல்சியஸ் இருக்க இடத்துல 20 டிகிரி போட்டா நமக்கு 68 டிகிரி ஃபாரன்ஹீட் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 114. பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். ஆப்ஷன் ஏ பாருங்க. பொத்தான் மின்கலன். பொத்தான் மின்கலன்னா பட்டன் செல். இது பொதுவா நம்மளோட கை கடிகாரத்துல எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அததான் பொத்தான் மின்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில நேரங்கள்ல முதன்மை மின்கலனாவும் இருக்கும், துணை மின்கலனாவும் இருக்கும். முதன்மை மின்கலன்னா நம்மளால திரும்ப அதை மின்னேற்றம் செய்ய இயலாது, அதாவது திரும்பவும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதே நேரத்துல துணை மின்கலன் செகண்டரி செல் அப்படின்னா அதை நம்மளால மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். அதாவது நமக்கு எப்பெல்லாம் சார்ஜ் கம்மியா இருக்கும் அப்பெல்லாம் சார்ஜ் போட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பொத்தான் மின்கலன் துணை மின்கலனாவும் இருக்கும், முதன்மை மின்கலனாவும் இருக்கும். இதை வச்சு நம்மளால இது பொருந்தாதது அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆப்ஷன் பி பாருங்க. கார அல்லது அமில மின்கலன். இத எடிசன் அல்கலைன் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு துணை மின்கலன் தான். இதை திரும்ப திரும்ப நம்மளால மின்னேற்றம் செஞ்சு பயன்படுத்திக்க முடியும். இந்த கார அல்லது அமில மின்கலனோட நேர் மின்வாய், அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோட் மேங்கனீஸ் ஆலையும், எதிர் மின்வாய் அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஜிங்க் ஆலையும் செய்யப்பட்டிருக்கும். அப்போ கார அல்லது அமில மின்கலன் அப்படிங்கறதும் ஒரு துணை மின்கலன் தான். ஆப்ஷன் சி பாருங்க. மோட்டார் வாகன மின்கலன். கார்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பேட்டரிஸ் தான்
மோட்டார் வாகன மின்கலன், அதாவது கார் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா கார் பேட்டரியுமே துணை மின்கலன்கள், அதாவது செகண்டரி செல்ஸ் தான். நம்மளால அதை திரும்பவும் மின்னேற்றம் செஞ்சு உபயோகப்படுத்திக்க முடியும். இந்த கார் பேட்டரிஸ் தான் பொதுவா காரிய அமில சேமக்கலன், அதாவது லெட் ஆசிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு துணை மின்கலன் தான். ஆப்ஷன் டி பாருங்க, உலர் மின்கலன், அதாவது ட்ரை செல். இது ஒரு முதன்மை மின்கலன். இந்த உலர் மின்கலன் திண்ம அல்லது உருகிய நிலையில இருக்கக்கூடிய மின்பகு பொருட்களால செய்யப்பட்டிருக்கும். இதோட பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது நேர்மின் வாயில கார்பனும், நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர்மின் வாயில சிங்கும் இருக்கும். அப்ப இங்க ஒத்தான் மின்கலன், கார அல்லது அமில மின்கலன், மோட்டார் வாகன மின்கலன், இது மூணுமே துணை மின்கலன்கள். ஆனா உலர் மின்கலன் அப்படிங்கிறது ஒரு முதன்மை மின்கலன், அதாவது பிரைமரி செல். அப்ப இங்க பொருந்தாதது ஆப்ஷன் டி, உலர் மின்கலன். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 115. பால்வெளி திரள் டேஷ் விண்மீன் திரள் வகையை சார்ந்தது. பால்வெளி திரள் அப்படின்னா நம்ம சூரிய மண்டலம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விண்மீன் திரளை தான் பால்வெளி திரள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வகையான விண்மீன் திரள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, சுருள் விண்மீன் திரள்னு கொடுத்திருக்காங்க. இதோட வடிவம் எப்படி இருக்கும்னா தட்டையான சுழலும் வட்டு போன்ற அமைப்பா இருக்கும். இதுல நிறைய நட்சத்திரங்களும் வாயுக்களும் தூசுகளும் இருக்கும். ஆனா நம்மளோட பால்வெளி திரள் இந்த சுருள் வகையை சார்ந்தது அல்ல. ஆப்ஷன் பி பாருங்க, ஒழுங்கற்ற விண்மீன் திரள். நம்மளோட பேரண்டத்துல 1/4 ஒழுங்கற்ற விண்மீன் திரளை கொண்டதா தான் இருக்கு. இது எல்லாமே ஒழுங்கான வடிவத்துல ஒரு காலத்துல இருந்ததாவும் சீரற்ற வெளிப்புற சக்தியால ஈர்க்கப்பட்டு இந்த ஒழுங்கற்ற வடிவத்துக்கு இது வந்ததாவும் ஆய்வாளர்களால சொல்லப்படுது. நம்மளோட பால்வெளி திரள் இந்த ஒழுங்கற்ற வடிவத்தை சார்ந்தது அல்ல. ஆப்ஷன் டி பாருங்க, நீள்வட்ட விண்மீன் திரள். இந்த நீள்வட்ட விண்மீன் திரள் பேருக்கு ஏத்த மாதிரியே நீள்வட்ட வடிவில தான் இருக்கும். அதிக வயதுடைய விண்மீன்களும் அதிக எண்ணிக்கையிலான கோள் கொத்துகளும் தான் இந்த நீள்வட்ட அமைப்பு விண்மீன் திரள்ல காணப்படும். நம்மளோட பால்வெளி திரள் இந்த நீள்வட்ட அமைப்புலையும் இருக்காது. ஆப்ஷன் சி பாருங்க, கோடிட்ட சுருள். கோடிட்ட சுருள் அமைப்பு அப்படின்னா இது சுருள் வடிவத்துல தான் இருக்கும். இதோட மையத்துல விண்மீன்களாலான ஒரு குறுக்கு கோடு மாதிரியான அமைப்பு ஒண்ணு இருக்கும். அதனாலதான் இத கோடிட்ட சுருள் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சூரிய மண்டலம் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்வெளி திரள் இந்த கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் வகையை தான் சார்ந்தது. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 116. இந்தியாவின் முதல் ஏவுகணை SLVயை பயன்படுத்தி விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா அப்படிங்கிறது இந்தியாவோட முதல் செயற்கை துணைக்கோள். இத இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தயாரிச்சாங்க. ஆனா இந்த துணைக்கோளை ஏவுறதுக்கான ஏவுகணை இந்தியா கிட்ட இல்லாதனால ரஷ்யாவை சார்ந்த சோயத் காஸ்மோஸ் 3M அப்படிங்கிற ஒரு ஏவுகணை மூலமா தான் 1975 இந்த ஆரியப்பட்டா அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்ணில ஏவப்பட்டுச்சு. அப்ப இது இந்தியாவோட முதல் ஏவுகணை மூலமா ஏவப்படல. அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, சந்திரயான் 2. சந்திரயான் 2 அப்படிங்கிறது மிகவும் சமீப காலமான 2019 பூமியிலிருந்து அதோட துணைக்கோளான நிலவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். 2008 சந்திரயான் 1 அப்படிங்கிற செயற்கைக்கோளை நிலவுக்கு இஸ்ரோல இருந்து அனுப்புனாங்க. அந்த செயற்கைக்கோள் தன்னோட 95% வேலைகளை முடித்தவுடன் பழுது ஏற்பட்டனால இந்த சந்திரயான் 2 அப்படிங்கிற துணைக்கோளை 2019 ஆண்டுல இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, பாஸ்கரா 2. பாஸ்கரா அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஆரியப்பட்டாக்கு அடுத்ததா
இந்தியாவுல உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். இந்த பாஸ்கரா 2 அப்படிங்கிற செயற்கைக்கோளையும் சோவியத் ரஷ்யாவோட சோவியத் காஸ்மோஸ் 3M அப்படிங்கிற ஏவுகணை தான் விண்வெளிக்கு எடுத்துட்டு போயிருக்கு. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் பி பாருங்க, ரோஹிணி 1. 1980ல இந்தியாவால உருவாக்கப்பட்ட SLV, அதாவது சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் 3 அப்படிங்கிற ஏவுகணை மூலமா சுற்றுப்பாதையில ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் அப்படிங்கிற பெருமை ரோஹிணி 1 அப்படிங்கிற செயற்கைக்கோளையே சாரும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 117. ஒரு ஒளிக்கதிர் எதிரொளிப்பு தளத்தில் பட்டு 37 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துகிறது எனில் படுகதிருக்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் டேஷ். ஒரு ஒளிக்கதிர் சமதள பரப்புல பட்டு எதிரொலிக்கும் இல்லையா, படுகின்ற கதிரை நம்ம படுகதிர் அப்படின்னும் அது எதிரொலிக்கிற கதிரை எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒளி சமதள பகுதியில எந்த புள்ளியில படுதோ அந்த புள்ளியிலிருந்து ஒரு குத்துக்கோடு வரைஞ்சோம்னா அதுதான் அந்த ஒளிக்கதிருக்கான குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குத்துக்கோடுக்கும் படுகதிருக்கும் இடையேயான கோணம் படுகோணம், அது இன்சிடென்ட் ஆங்கிள் I அப்படின்னு குறிப்போம். அதுவே அந்த குத்துக்கோடுக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையேயான கோணம் எதிரொலிப்பு கோணம், ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், அதை R அப்படின்னு நம்ம குறிப்போம். இங்க நமக்கு தளத்துக்கும் படுகதிருக்கும் இடையேயான கோணமான 37 டிகிரியை கொடுத்திருக்காங்க. இதை கொடுத்துட்டு படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையேயான கோணத்தை கேட்டிருக்காங்க. குத்துக்கோடு சமதள பரப்போட ஏற்படுத்தக்கூடிய கோணம் 90 டிகிரி. அதுல அந்த படுகதிர் கிடைத்தளத்துடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் 37 நமக்கு சொல்லிட்டாங்க. அப்ப மீதி இருக்கிற கோணம் தான் படுகோணமா இருக்கும். 90 டிகிரியிலிருந்து 37 டிகிரியை நம்ம கழிச்சுட்டா நமக்கு படுகோணம் 53 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. ஒளி எதிரொலிப்பு விதிப்படி எப்பவுமே படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாதான் இருக்கும். அதாவது இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அப்ப இங்க நம்ம படுகோணம் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு எதிரொலிப்பு கோணம் தானா 53 கிடைச்சிரும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம்னு. நம்ம படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் கூட்டினாலே நமக்கு விடை கிடைச்சிரும். அப்ப 53 டிகிரி பிளஸ் 53 டிகிரி 106 டிகிரி. ஆப்ஷன் சி 106 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 118. பின்வரும் பொருட்களை அதன் அடர்த்தியை பொறுத்து ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. நம்மளோட 7ஆம் வகுப்பு புத்தகத்துல ஒரு சில திரவ வாயு பொருட்களுக்கான அடர்த்திகள் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கும். அதை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த வினாக்கான விடைய நீங்க எளிதா எழுதிடலாம். இரும்போட அடர்த்தி 7800 கிலோகிராம் மீட்டர் பவர் -3. நீரோட அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் பவர் -3. தாமிரத்தோடது 8900 கிலோகிராம் மீட்டர் பவர் -3. பாதரசத்தோட அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் பவர் -3. இப்ப இந்த மதிப்புகளை ஏறுவரிசைப்படுத்துங்க. முதல் இடத்துல இரண்டாவதா கொடுத்திருந்த நீர், அடுத்தது முதலாவதா கொடுத்திருந்த இரும்பு, அடுத்தது மூணாவதா கொடுத்திருந்த தாமிரம், கடைசியா 4ஆவதா கொடுத்திருந்த பாதரசம். அப்ப இதோட சரியான வரிசை என்ன? 2 1 3 4. ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 119. 5 கிலோகிராம் எடையுள்ள பனிக்கட்டி உருக தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. பனிக்கட்டியோட உள்ளுறை வெப்பம் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு பனிக்கட்டியோட உள்ளுறை வெப்பம் 336 ஜூல் கிராம் பவர் -1. இங்க உள்ளுறை வெப்பம் கிராம்ல கொடுத்திருக்காங்க, ஆனா பனிக்கட்டியோட எடைய கிலோகிராம்ல சொல்லியிருக்காங்க. அப்போ கிலோகிராம்ல இருக்கக்கூடிய பனிக்கட்டியோட எடைய நம்ம கிராமுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் விடை கண்டுபிடிக்கணும். வெப்ப ஆற்றலுக்கான அளவுக்கு ஃபார்முலா என்னன்னா
அந்த பொருளோட எடை இன்டு உள்ளுறை வெப்பம். பொருளோட எடை 5 கிலோகிராம். இந்த கிராமுக்கு மாத்தணும்னா நம்ம 1000ஆல பெருக்கணும். அப்போ 5000 கிராம்னு கிடைச்சிரும். உள்ளுறை வெப்பம் 336 ஜூல் கிராம் பவர் -1. இப்போ 5000ஐயும் 336ஐயும் பெருக்குங்க. என்ன கிடைக்குது? 16,80,000 அப்படின்னு கிடைக்குது. இத நம்ம அறிவியல் குறியீட்டுல எழுதலாமா? அறிவியல் குறியீடுனா முதல் இலக்கத்தை விட்டுட்டு இரண்டாவது இலக்கத்திலிருந்து எத்தனை இலக்கங்கள் இருக்கோ அத 10 அடுக்குல நம்ம போடணும். முதல் இலக்கத்தை விட்டுட்டா மீதி 6 இலக்கங்கள் இருக்கு. அப்ப 1.68 போட்டுட்டு 10⁻6. வெப்ப ஆற்றலுக்கான அலகு ஜூல். அப்படின்னா 5 கிலோகிராம் எடையுள்ள பனிக்கட்டி உருக தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1.68 × 10⁻6 ஜூல் ஆகும். ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 120. ஃபெர்ரோ காந்த பொருளை பாராகாந்த பொருளாக மாற்றும் வெப்பநிலை. ஃபெர்ரோ காந்த பொருள் அதாவது ஃபெர்ரோ மேக்னட்டோட காந்த பண்புகளை வெப்பப்படுத்துறது மூலமா நம்மளால மாத்த முடியும். ஒரு ஃபெர்ரோ மேக்னெட் ஒரு அளவுக்கு மேல வெப்பமடையும் போது அது பாரா மேக்னெட் அதாவது பாராகாந்த பொருளா மாறும். இந்த வெப்பநிலையை தான் கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அளவு 570 டிகிரி செல்சியஸ் இல்லனா 1060 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கும். இத கண்டுபிடிச்சவரு கியூரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அறிவியலாளர். அப்போ ஃபெர்ரோ காந்த பொருளை பாராகாந்த பொருளா மாற்றும் வெப்பநிலைக்கு பெயரு கியூரி வெப்பநிலை. ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. இந்த கியூரி அப்படின்னு சொல்லப்படுற அறிவியலாளரும் இவரோட மனைவியான மேரி கியூரி அம்மையாரும் 1903 இவங்களோட ஆய்வுக்காக நோபல் பரிசையும் பெற்றிருக்காங்க.